அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சென்னை சிஸ்டர்ஸ். இன்றைக்கி உளுந்த வடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் 500 கிராம் உளுந்து எடுத்துருக்கோம். 7 மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். கொஞ்சம் மிளகு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு, ஒரு 1/4 கப் அரிசி மாவு, ஒரு 2 பெரிய பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். காரத்துக்கேற்ப நீங்கள் 4-5 சேர்த்துக்கலாம். வீட்டில் குட்டீஸ் இருக்கிறனால நாங்கள் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். 3 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த உளுந்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பரபரன்னு இல்லாமல் மிதமாக கொஞ்சம் இதை அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ உளுந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிறணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பரபரப்பாகவும் இல்லாமல் இந்த அளவு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போது இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஒரு 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துட்டு இதெல்லாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம்லாம் சேர்த்த உடனே வடையை போட ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் இதில் இறங்கி சீக்கிரமாகவே நமக்கு இந்த மாவு தண்ணி ஆயிரும். கலந்து எடுத்துக்கிட்ட உடனே நம்ம அந்த வடையெல்லாம் போட ஆரம்பிச்சிடணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எல்லாம் கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வடையை போட ஆரம்பிச்சிடலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெயை கொஞ்சம் காய வச்சிடலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிறணும். நல்லா நமக்கு வடை முங்கி மேலே வர அளவுக்கு நம்ம இந்த எண்ணெயை சேர்த்துக்கிறணும். எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூட்லேயே இருக்கட்டும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா வெளியெல்லாம் சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அதனால் மிதமான சூட்லேயே வச்சு நம்ம இப்போது வடையை போட்டு எடுத்துடலாம். வடையெல்லாம் நம்ம எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நடுவில் கொஞ்சம் அப்படி ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ இதில் சேர்த்துடலாம். மிதமான தீயிலே வச்சு இந்த வடையெல்லாம் இப்போ நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம இந்த வடையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் நம்ம இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கிறணும். ரொம்ப நிறைய நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். ஸோ அளவாக நம்ம இந்த எண்ணெயில் நம்ம இப்போ இந்த வடைகளை சேர்த்துக்கலாம். திருப்பி விட்டுடலாம். அதெல்லாம் கொஞ்சம் செவந்து வருது. ரொம்ப செவந்துட்டால் நல்லா இருக்காது. இப்போ வடையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த வடைகளும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய வடையெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக முறுமுறுன்னு இருக்குன்னு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாக குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சென்னை சிஸ்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.